இன்றைய வேதவசனம், பிரம்பை கையாளாதவனும் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பகுதி நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். குழந்தைகள் ஒரு தவறு செய்யும்போது அவங்கள அன்பாக இந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே அவங்க பிடிவாதமாக அந்த மாதிரி காரியங்களை செய்யும்போது அரட்டி சொல்லலாம், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியங்களை அரட்டி சொல்லலாம். அதுக்கும் மேலே பிடிவாதமாக சில காரியங்களை பண்ணுறாங்க அப்படின்னா அடித்து தான் திருத்தணும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு வசனம் சொல்கிறதுன்னு எதுக்கு அடுத்தாடு பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. அடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஏதாவது பிக் மிஸ்டேக்காக இருந்தால் தான் அடிக்கணும். சும்மா குழந்தைங்களை அடிக்கக்கூடாது. அது தேவன் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆண்டவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். ஒரு முறை கூட ஆண்டவர் நான் என் பாப்பாவை சத்தம் போடும்போது அவங்க அப்பா மேலே உள்ள கோபத்தை நான் அவன் மேலே காமிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு தடவை பேசினாங்க. நீதிமொழிகள் 10:13 இவ்வாறு கூறுகிறது, புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. புத்திமான்கள் ஞானமாக பேசுவாங்க. மதிகேடான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் மூடர்கள் அவங்களுக்கு எப்படின்னா அவங்க முதுகுக்கு ஏற்றது பிரம்புன்னு வேதம் கூறுகிறது. யார் பேச்சையுமே கேட்காம, பெற்றோர் பேச்சை கேட்காம, மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க யார் பேச்சையும் கேட்காம ஒரு மதியீனமாக நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு பிரம்பு ஏற்றது அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. காவல் நிலையங்களில் கூட மற்றவங்க ஒழுங்கில்லாத மனிதர்களை அவங்கள திருத்துறதுக்கு பிரம்பை தான் பயன்படுத்துகிறாங்க. நீதிமொழிகள் 22:15 பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். சின்ன பிள்ளைகள் மதியீனமான காரியங்களை அவங்க செய்வாங்க. எல்லா குழந்தைங்களும் அன்பாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. சில நேரம் அரட்ட வேண்டியிருக்கும். சில மதிகேடான காரியங்களை செய்யும்போது அவங்கள நம்ம அடித்து தான் திருத்த வேண்டியிருக்கும். தண்டனை கொடுக்கும்போது தான் அந்த மதிகேடான காரியங்கள் அந்த பிள்ளைகளை விட்டு நீங்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.